ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று சொன்னால் எது போன்ற வார்த்தைகள் என்ற சிந்தனை ஒரு புறம் இருந்தாலும் பல்வேறு வார்த்தைகளை பலர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் அல்லது அல்லாஹ் பலர்களோடு சில பேச்சுக்களை பேசியிருக்கிறான். ஒட்டுமொத்தமாக குர்ஆன் என்பது அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தைகள். அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ பேச்சுக்கள் புதிதாக இன்றைக்கு தோன்றி தமிழிலும் புதிய வார்த்தைகள் கண்டுபிடிப்பு, இன்னும் பிற மொழிகளிலும் வார்த்தைகளுடைய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு முழுமையடைந்ததாக இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு முழுமை பெற்றதாக இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆனில் சூரத்து லுக்மான்ல 27வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் போது வலவ் அன்ன மா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்லாம் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத் அப்ஹர் மா நஃபதத் கலிமாத்துல்லாஹ். இந்த பூமியில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாக்களாக ஆக்கி கடல் அதே போன்று 7 மடங்கு உள்ள கடல்களுடைய அந்த தண்ணீரை மையாக ஆக்கி நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத முற்பட்டால் அந்த மையதான் தீர்ந்துடும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீராது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா வைக்க முடியாது. அதே மாதிரி அடுத்த 100 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து கஹ்ஃப்ல 109வது வசனமாக அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி காட்டுறான். திருமதியில இதை ஒட்டியே இன்னொரு செய்தி வருது. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊத்தினா இல்மன் கஸீரா ஊத்தினா அத்-தௌரா வமன் ஊத்திய தௌராத்து ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா. நாங்க தான் அதிகமாக இல்மு கொடுக்கப்பட்டிருக்கோம், கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்.
எனவே யார் தௌராத் என்ற வேதத்தை கொடுக்கப்பட்டாரோ அவர் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொண்டார் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து யூதர்களுக்கு சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். சூரத்து கஹ்ஃபுடைய 109வது வசனத்தை இறக்குறான். குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதல் கலிமாத்தி ரப்பி லநஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு மிதாதல், கடல்கள் இருக்குல்ல, அந்த கடல்களை எல்லாம் மையாக ஆக்கி லி கலிமாத்தி ரப்பி லநஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, அதை நீங்க எழுத முற்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ரப்புடைய வார்த்தைகள் எஞ்சி இருக்கும், கடல் நீர் வந்து முழுமை பெற்றுவிடும். வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா, அது போல மீண்டும் திரும்ப ஒண்ணு கொண்டு வந்து முயற்சி பண்ணாலும் சரி, அது என்ன செய்யாது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி நீங்க முடிவுக்கு கொண்டு வர முடியாது. நம்ம முடிவுக்கு கொண்டு வராத ஒன்றுதான் கலிமாத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைகளை வந்து நாம எப்படி வழங்கி கொள்ளணும், எதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்லி தர்றானோ அந்த வார்த்தைகளை நாம அதோடு முடிச்சு கொள்ளணும். பாக்கி அவனுடைய வார்த்தைகளை பொறுத்தவரை ஒரு முடிவுக்கு யாருனாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர்களாக, ஈமான் உடையவர்களாக நாம வந்து வாழணும். அப்ப அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தை குன் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. காஃபு நூன் குன் அப்படின்னு சொன்னா ஆகு. அப்ப அதை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றா, இன்னமா கௌலுனா லிஷையின் இதா அரதுனாஹு அன் நகூல லஹு குன் ஃபயகுன். சூரத் நஹ்ர்ல 40வது வசனமா சொல்றான், ஏதாவது ஒரு பொருளை அல்லாஹ் படைக்க விரும்பினால் அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வந்து குன் அப்படின்னு சொன்னா அது ஆயிடும். வேற பெரிய வார்த்தையெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு லெக்சர் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் தயாரி பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு லெக்சர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுன்னு சொன்னா கூட அதை பல தடவை வந்து பல வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னால் மட்டும்தான் புரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தை வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் குன் என்று சொல்லாட்டாலும் ஆகும். ஆனால் அந்த குன் நீ ஆயிடு அப்படின்னு சொன்ன உடனே அது எல்லாமே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுடைய கடப்பரிமாணம் தன்மையை வந்து அல்லாஹ் வழங்கக்கூடிய செய்தியாக வந்து பார்க்கிறோம். அதே மாதிரிதான் சூரத்து ஃபுஸ்ஸிலத்துல 11வது வசனமா சொல்றான், சும்மஸ்தவா இலஸ்ஸமாயி வஹிய துஹான். இப்ப வானத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச பின்னாடி அது ஒரு புகை மண்டலமாக, புகை மூட்டமாக இருக்கிறது. ஃபகால லஹா வலில் அர்லி ஈத்தியா தவ்வன் வ கர்ஹா காலத்தா அதேனா தாயின். அப்ப வானம் பூமி ரெண்டுக்குமே வந்து அல்லாஹ் சொன்னா, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா என்ன, நான் உங்களிடம் வந்து சில விஷயங்களை வந்து படைக்க போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொன்ன உடனே அவை இரண்டுமே கட்டுப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து கட்டளையிட போறான். அப்ப பூமி எப்படி நீ இருக்கணும், ஒரு வானம்னா எப்படி இருக்கணும், அதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். அந்த அழைப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டது. அதில் எதையெல்லாம் செய்ய விரும்பினானோ ஆகு என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வந்து அங்கே நிறுவிவிட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக வந்து பார்க்க முடியாது. அப்ப உலகத்துல வந்து இறை தூதர்கள்ட்ட என்ன செய்யிருக்கான், திரைமறைவுல வந்து நிறைய பேசியிருக்கான். ஒரு வஹி என்பது திரைமறைவுல வந்து பேசக்கூடிய செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அல்லாஹ் பேசியதாகவே செய்தியை பதிவு பண்றான். வருசுலன் கது கஸஸ்னாஹும் அலைக மின் கபுல். இதற்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய வரலாறு வந்து உங்களுக்கு நாம வந்து விவரிச்சிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுசுஹும் அலைக, இன்னும் சிலருடைய வரலாறு வந்து உங்களுக்கு நாம் விளக்கல. வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ் நல்ல முறையில் பேசி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்றான். சூரத் நிஸால 164வது வசனமாக பதிவு செய்யப்படுது. அப்ப என்ன செய்யறாரு, ஒரு ஓடைக்கு போறாரு. போன உடனே அதை என்ன நினைச்சிட்டு போறாரு, அங்க ஏதோ நெருப்பு இருக்கிறது, ஒளி இருக்கிறது, வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா, உங்களுடைய செருப்பை கழட்டிட்டு இங்க வாங்க. அப்ப உடனே கேள்வி கேட்கிறான் அல்லாஹ், வார்த்தையில அங்க பேசுறான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அவர்களை உங்களுடைய கையில இருக்கிறது என்ன? காலஹி அஸா, முடிஞ்சு போச்சு, பதில் இதுதானே. இது வந்து கையில இருக்கக்கூடியது தடி. ஆனா அவர் சொன்ன கூடுதலான பதில் என்ன, கூடுதலாக பேசுறான் அல்லாஹ் அவரிடத்துல. அப்ப அல்லாஹ் அவரிடத்தில் இந்த மாதிரி பேசுறான் அப்படிங்கிற செய்தியை வந்து பதிவு பண்றான். அப்ப இந்த கோலை கொண்டு, இந்த கம்பை கொண்டு நான் என்ன செய்வேன், ஆடு மாடுகளுக்கு வந்து இலை பறிப்பேன்,
ஓய்வு எடுப்பதற்காக அதன் மேல சாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பதிவு பண்றாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசுறான். அதே போல பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒன்றை நான் பார்க்கணும். அப்ப வலாக்கினியூர் ஜபல், நீ இந்த மலையை பாரு, அந்த மலை சரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தன்னை அப்படி லேச வெளியாக்குறான். ஆனா அது தூள் தூளாக போய்விடுகிறது. இவரும் என்ன செய்யறாரு? மூர்ச்சை ஆகி விடுகிறார். இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் பேசி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை திருமறை குர்ஆன்ல பதிவு பண்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு சோதித்திருக்கிறோம். வைதுபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், பல்வேறு வார்த்தைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம சோதிச்சோம். ஃபத்தமுஹுன்ன, அவர் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவர்கள்ட்ட எதையெல்லாம் சொன்னமோ, எதையெல்லாம் வாக்குகளாக சொன்னமோ, வார்த்தைகளாக சொன்னமோ, அதுல அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல, மனமிடவில்லை, தளரல, முழுமையாக ஏற்றி அதை நடத்தினார். அதனாலதான் அவர் ஹலீலுல்லாஹ் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அழைக்கிறான். இத்தகல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீல், நண்பராக எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் எதனால் இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யுன்னு சொல்லி என்ன மாதிரி அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளாக வாக்குகளாக சொன்னானோ அத்துணையுமே அவர் முழுமைப்படுத்தினார். எதுலையுமே கொஞ்சம் கூட பிசிறே கிடையாது. அதான் அவருடைய வாழ்க்கைங்கிறது. எதுலையாவது பிசிறு அடிச்சுதா? அவர்கிட்ட சின்ன குழந்தைய கொண்டு போய் பாலைவன பகுதியில் விட்டுட்டு வாழ்றவன விட்டுட்டு பார்த்தா எப்படி வர முடியுது? இன்னைக்கு அர்ப்பணங்கள் நம்மகிட்ட இருக்குதா? யோசிக்கல. நம்மகிட்ட தியாகம் இருக்கா? தியாக பிறநாள் நீ கொண்டாடிட்டோம். என்ன கொண்டாடுறோம்? புது ட்ரெஸ் வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. சிலர் குர்பானி வசதி இருந்தா கொடுத்தாரோம், முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப சுவையான உணவுகள் ஆக்கி சாப்பிட்டு இதோட முடிஞ்சு போச்சு தியாகங்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம்! என்ன சொன்னா? கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னார். எதிர்கேள்வி கேட்டதாக வரலாறு இல்லையே. போய் உன்னுடைய குழந்தை, பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தை, அதை கொண்டே விட்டுட்டு வான்னு சொல்றான். விட்டுட்டு வர சொல்றது யாரு? ரப்ப சொல்றான். அங்க எதிர்கேள்வியே இல்ல. இன்னைக்கு எவ்வளவு எதிர்கேள்விகள் வருது. ஒரு குடும்பங்கள்ல பார்த்தா கூட ஏதாவது சரியான முறையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது சமரசமான முடிவுக்கு வர முடியுதாண்டா? இல்ல. ஒரு ஜமாத்துல வர முடியுதாண்டா? இல்ல. ஒரு மார்க்க விஷயம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் அப்படி சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன பிறகு அது எனக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிற போகும்போது அதை எப்படி வளர்ச்சி எடுத்து அதை எனக்கானதாக ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது இல்லவே இல்லை. அவருக்கு அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைகள், வாக்குகள், இதை செய்கின்ற ஒரு கட்டளை போட்ட உடனேயே அப்படியே முழுமையாக செய்ததுனாலதான் இன்னைக்கு அங்க போய் உலகத்துல உள்ள மூளை முடுக்குல உள்ள ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வசதி யார் கொடுத்தானோ அந்த மக்கள் இன்றைக்கு போகும் பொழுது அந்த தியாகத்தை உள்ளுக்குள்ள ஏந்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு பக்குவத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் அங்க சில சடங்குகளை செய்ய சொல்றான். சபா மர்வாக்கு எதுக்கு ஓட சொல்லணும்? சபா மர்வாக்கு ஏன் ஓட சொல்லணும்? அப்ப சபா மர்வா ஓடுறதுங்கிறது இன்னைக்கு பெரிய அழுப்பா தெரியுது. பலருக்கு என்ன செய்யுது? வீல் சேர்ல கொண்டு போக வேண்டியதா இருக்கு. பலர் என்ன செய்யறாங்க? அப்படி ரொம்ப ஸ்லோ மோஷன்ல மெதுவா போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வசதி! ஏசி வசதி. தண்ணி தாகமா சைட்ல பாத்தீங்கன்னா சம்சம் வாட்டர் அப்பயே குடிச்சுட்டு போய்க்கலாம். இன்னும் போய் டயர்டா இருக்க முகத்தை கழுவிக்கலாம். எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அன்றைக்கு போய் அந்த குழந்தையும் அந்த தாயையும் விட்டுட்டு வரும் பொழுது இதே வெயில் தான் அன்னைக்கு அடிச்சுச்சு, இதே வேகம் தான் அன்னைக்கு இருந்திருக்கும், இதே சூடு தான் அங்க இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சாங்களா? இல்லையே. இப்ப தியாகங்கிறது எவ்வளவு பெரிய தியாகங்க, சாதாரண ஒண்ணு இல்லைங்க. இது வரலாற்றுல இப்படி ஒரு தியாகம் உலகத்துல செஞ்சவே முடியாது, செஞ்சிருக்கவே மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தியாகம். அதனாலதான் அவரை முழுமையாக எது சொன்னாலும் அறுத்து பலியிட அதையும் செஞ்சாங்க. அறுத்து பலியிட அறுக்க போனாங்க. எதிர்கேள்விக்கு வேலையே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது சுத்தமானது. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது லா தபதீல லி கலிமாத்தில்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறான். மனுஷனுடைய வார்த்தையை மாத்துவான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு இல்லம்மா. அது நீங்க ரெக்கார்டா கொண்டு போய் போட்டீங்கன்னு சொன்னா மாட்டிக்கிடுவான். இல்லன்னு சொன்னா அப்படியே எலும்பில்லாத நாக்கு எதை வேண்டாலும் பேசு என்று சொல்லி சமாளிச்சு சொன்னதை சொல்லணும்,
சொல்லாததை சொன்னேன்றா சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அந்த நாக்குகள் பேச ஆரம்பிச்சிருது. அவனுடைய வார்த்தைகள் உலகத்துல வருது. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா லா முபத்தில லிகலிமாத்தி. உண்மையிலும் சரி நீதத்திலும் சரி அல்லாஹ்வுடைய வாக்கு முழுமையாக இருக்கிறது. அது மாற்றப்படாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நிறைவேற்றவே அப்படிங்கிறான். நீ இப்படி உலகத்துல வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் உனக்கு வெற்றின்னு சொல்றான்ல, அதுல அல்லாஹ் என்னைக்காவது மாற்றம் பண்ணுவானே இல்ல. நீ இப்படி வேலை செய்ய உனக்கு கூலி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூலியை தராத எத்தனையோ முதலாளிகளை பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவு பேர் துரோகம் செஞ்சாங்களே. இப்படி துரோகம் செய்யக்கூடியவனா, வாக்கு மீறக்கூடியவனா, அவனுடைய வார்த்தைகள் சுத்தம் இல்லாததா என்று சொன்னால் இல்லை, அவனுடைய வார்த்தை முழுக்க முழுக்க சுத்தமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் பதிவு பண்றான். அவனுடைய வார்த்தை என்ன செய்யப்படாது, மாற்றப்படாது. அதே போல யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அவர்களுக்கான வார்த்தையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சூரத்துல் காஃபிர்ல 6வது வசனமா சொல்றான், வகதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக அலல்லதீன கஃபரு அன்னஹும் அஸ்ஹாபுன் நார். உங்களுடைய ரப்புடைய வார்த்தை இருக்கிறதே அது சத்தியமானதாக இருக்கிறது, உண்மையானதாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, காஃபிர்களாக வாழ்றாங்களோ அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாற்றமே கூடாது. இந்த உலகத்துல யார் குஃப்ர் செய்யறானோ, யார் காஃபிரா இருக்கிறானோ, நிராகரிப்பு வாழ்க்கை வாழ்றாங்களோ, முஸ்லிமா வந்து நிராகரிச்சாலும் சரி, முஸ்லிமா இல்லாம நிராகரிச்சாலும் சரி, அவர்கள் எல்லாருமே நரகவாதிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல மூமின்களுக்கு அல்லாஹ் இந்த வாக்கு தர்றான், வலக்கது குல்திபத் ருசுலும் மின் கப்லிக ஃபஸபரு. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க, அவ்வளவு பொய்ப்பித்தார்கள். அவர்கள் நோவினை செஞ்சாங்க. நம்முடைய உதவி வருகின்ற வரை அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். வலா முபத்தில லிகலிமாத்தில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறக்கூடியவர்கள், மாற்றக்கூடியவர்கள் யாருமே இல்ல அப்படிங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்த உடனே அப்படியே எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன செய்யறாங்க, ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்க, ஓரிரை கொள்கை சொல்றாங்க, சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஏற்க தயாராக இல்ல. கடைசியில் முடிவு என்ன, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, அழிச்சிரு, இவர்களை விட்டா இவர்கள் என்ன செய்வாங்க, இன்னும் வீணா போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்ச உடனேயே அல்லாஹ் அவர்களை அழிக்க திட்டமிடுறான். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த அளவுக்கு பொய்ப்பித்த அந்த மக்கள், பொய்ப்பித்தவர்களுடைய வரலாறு திருமறை குர்ஆன்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வாக்கு அவர்களை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டா, அவர்களுக்கு வேதனை வரும்னு சொல்லிட்டா அந்த வேதனை வந்திருக்கிறது. ஒரு பேரிடிதான், வேற ஒண்ணுமே கிடையாது, அதில் அழிந்தார்கள். ஒரு பெரும் காற்று, சூறாவளி காற்று, அது அவர்களை அழித்திருக்கிறது. அதே போலதான் வெள்ள பிரளயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றாத அந்த மக்கள் அழிச்சிருக்குது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய உதவி வருகின்ற வரை அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நபிமார்களுக்கு நோவினை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம அல்லாஹ் வாக்கு கொடுத்தான், அந்த வாக்க மீறல. அதுதான் திருமறை குர்ஆன்ல யாரெல்லாம் வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த வாக்குறுதியாக அல்லாஹ் சொன்ன செய்தியை திருமறை குர்ஆன்ல பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ வார்த்தைகள் அந்த குர்ஆன் முழுக்க அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அவர்களுக்கு சுப செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை செய்தியும் அல்லாஹ் சொல்றான். அப்ப சுப செய்தியை யார் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார் சுப செய்திக்கு புறம்பாக நடக்கிறார்களோ, நரகத்தை பயப்படாம நடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த எச்சரிக்கையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது சுத்தமானது, மாற்றப்படாதது, என்றைக்குமே அழியாதது, யார் மூலமாக என்ன செய்யப்படாது, முற்றுப்பெறாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாக்குகள் சுத்தம் இல்லாததாக இருக்கு, அது முற்று பெறக்கூடியதாக இருக்கிறது, அது மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது எதுக்குமே அது உடன்படாத ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கறத இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சான்று. அதனால குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தை அல்லாஹ்வோடு நம்ம பேசக்கூடிய ஒரு உரையாடலை இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தர்றான். அப்ப அந்த குர்ஆனை நம்ம ஓதும் பொழுது குர்ஆன் நம்மளோடு அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பேச்சாக உணரணும். அப்படி உணரல அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒண்ணு படிக்கிறோம், அதனுடைய ஈர்ப்பு வந்து நமக்கு என்ன செய்யணும், புரிஞ்சிருக்கணும், அது ஈர்க்கப்படணும். அப்பதான் என்ன செய்வோம், வாசிப்போம். இல்லன்னா என்ன செய்வோம், அப்படி தட்டி விட்டுருவோம், அப்படி புரட்டி விட்டுருவோம். ஆனால் குர்ஆன் என்பது அப்படி புரட்டி தள்ளுவதற்கான விஷயம் அல்ல. ஒவ்வொரு வசனங்களுமே அது மிகப்பெரிய ஒன்றை சொல்லக்கூடியதாக அல்லாஹ்வுடைய வார்த்தை, வாக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு உள்ள எந்த அளவுக்கு போயிருக்குங்கிற பரிசீலனை வந்து நம்ம பண்ணணும். அப்ப குர்ஆனுடைய அந்த வார்த்தை, குர்ஆனுடைய அந்த பொருள் என்னுடைய உள்ளத்துல போகல, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்துல போகல, என்னுடைய சிந்தனையில வரலன்னு சொன்னா விளங்கிக் கொள்ள வேண்டியதான், அந்த குர்ஆனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன், குர்ஆனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஏன்னா இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எதிர்த்தவர்கள் குர்ஆனை சான்றா இன்னைக்கு காட்டுறாங்க. குர்ஆனை வந்து முன்மாதிரியா காட்டி குர்ஆன் இப்படி எல்லாம் சொல்லுது என்று சொல்லி அது தப்பான ஒரு விமர்சனமாக அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாம் அது சரியானதுதான் என்று சொல்லி பதில் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு அதனோடு உண்டான அந்த உறவுகள் நம்மகிட்ட கம்மியாது. அப்ப உறவுகளை எப்படி ஆக்கிக் கொள்றது, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை நம்மகிட்ட பேசக்கூடியதாக எப்படி மாறுறது அப்படின்னா, அதை பொருளோடு படிப்பதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. நேரங்கள் நம்ம கிடைக்கின்ற பொழுது குர்ஆனை பொருளோடு படிப்பதற்கான முயற்சிகள், கொஞ்சம் கொஞ்சமாக பொருளோடு படிச்சு அந்த பொருளை உள்வாங்கக்கூடியதாக நாம வந்து மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் அது நம்முடைய உள்ளத்துல வந்து பிரதிபலிக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய ஈமான் அதிகரிக்குங்கிறான். அவங்களுடைய மேடு இருக்கு பாருங்க, அது மெய் சிலிர்க்கும் அப்படிங்கிறான். அது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய அந்த வார்த்தை, அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பேச்சு என்னிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் கொடுக்கவில்லை. அப்ப குர்ஆன் தவறா, குர்ஆன் புரியலையா? அப்ப புரியலன்னு சொன்னா ஈஸியா தட்டி விட்டு போயிடலாமே. யாரும் தப்ப முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது. குர்ஆன் எனக்கு புரியல, எனக்கு விளங்கல, எனக்கு விளங்காத மொழியில இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா என்ன செய்யற தட்டி இருந்தா இன்னைக்கு குர்ஆன் வந்து புதுப்பிக்கப்பட்டதாக உலகத்துல நிறுவனமாயிருக்கும். இன்னைக்கு யாருனாலையும் புதுப்பிக்க முடியலையே. ஏன்? அரபியில இருக்கிறது, அரபியில பாண்டித்துவம் பெற்றவர்கள் தான், புலமை பெற்றவர்கள் தான் அதை புரிய முடியும். பாக்கி உள்ள எந்த மொழிக்காரர்களும் அதை வந்து என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. எனவே இந்த குர்ஆன் வந்து உலக மக்களுக்கான குர்ஆனாக இருக்காது, உலக மக்களுக்கான குர்ஆனாக இது சொல்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் இந்த வரைக்கும் போய் விட்டிருக்காங்க. எவ்வளவோ பொய்கள் எல்லாம் அவுத்து விட்டாங்களே, இந்த பொய்யை ஏன் சொல்ல முடியல? இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து பொய் என்று ஏன் சொல்ல முடியல? சொன்னா தோத்து போயிடுவான், சொன்னா ஜெயிக்க முடியாது. எல்லா மொழிகளிலும் அல்லாஹ் இன்றைக்கு மொழியாக்கத்தை கொடுத்துட்டான். அவனுக்கு தேவை அப்படிங்கும் போது ஒரு மொழியை படிக்கிறான், ஒரு மொழியாக்கத்தை படிக்கிறான். அப்ப குர்ஆனுடைய அந்த மொழியாக்கத்தை படிச்சான்னு சொன்னா அவனுக்கான அந்த தீர்வை அல்லாஹ் வந்து கொடுக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யட்டான், இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் வந்து பெரும்பாலான மொழிகள், நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் சரி, அங்கங்கு பேசப்படக்கூடிய எந்த மொழிகள், எந்த மக்கள் அதிகமாக அதை பேசுறாங்களோ அந்த மொழியில அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை மொழியாக்கம் செய்து இன்னைக்கு கொடுத்தாச்சு. தமிழ் பேசக்கூடிய மக்களாக நமக்கும் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் இல்ல, இல்லாத வீடுகள் இருக்குமா? திருமறை குர்ஆனுடைய தமிழ் மொழியாக்க இல்லாத வீடு இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு பலர்களும் பாத்தீங்கன்னா மொபைல் என்ன செய்யற ஆப் மூலமா வந்து தமிழ் குர்ஆனை வச்சிருக்கிறான். ஆனா ஓதும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எழுதி முடிக்கப்பட முடியாத ஒரு வார்த்தை. அப்ப திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த செய்தி என்ன எனக்கு சொல்லுது? ஒவ்வொரு செய்தியும் கடக்கின்ற பொழுது அது என்ன சொல்றது என்று சொல்லி புரியாம நான் கடக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குர்ஆனுடைய தாக்கம் எனக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய பேச்சுடைய தாக்கம் எனக்கு என்ன இருக்கு? ஒரு ஆள் பேசுறாரு, புரியல, எனக்கு விளங்கல அப்படின்னு வெளியில வந்து சொன்னோம்னு சொன்னா அப்ப நாம அங்க உட்கார்ந்தது பூரா வேஸ்ட் தானே.
அவருடைய பேச்சு கேட்டது பூரா வீண் தானா? அதுல எந்த பலனுமே இல்லையே. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சை நாம என்ன செய்யறோம்? ஓதுறோம் அல்லது கேட்கிறோம், ஓத கேட்கிறோம். ஆனால் இந்த ரெண்டுலயுமே எது ரசனையாக இருக்குன்னு சொன்னா கிராத் ரசனையாக இருக்கிறது. யாருடைய கிராத் ரசனையாக இருக்கு, யாருடைய கிராத் நல்ல இன்பமாக இருக்கு, அதை கேளுங்க வேணான்னு சொல்லல. ஆனால் அதை விட எது தாக்கமாக இருக்குன்னு சொன்னா இந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தை சில வேளைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அழுக வச்சுச்சுல. குர்ஆன் அழுக வச்சுச்சுலங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை அழுக வச்சுச்சு. எப்படி அழுக வச்சுச்சு? இன்னைக்கு நம்மள யாராவது அப்படி அழுகுறோம்னா அழுகுரியவர்கள் தான். அப்படி நான் அந்த வசனங்களை கேட்டு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நான் அழுகல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த குர்ஆனை நான் ஈமான் கொண்டிருக்கேன், குர்ஆன் ஈமான் கொண்ட ஒரு பகுதியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான விடை என்ன? அப்ப யார் மீது தவறு இருக்கிறது? நேரம் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாங்க. 24 மணி நேரமே உலகத்துக்கான நேரமா நமக்கு? படிக்கிறது கடைசி வரைக்கும், மூச்சு எப்ப இருக்குது அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் படிக்கக்கூடியதா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு பெரிய மார்க்கத்தை கொடுத்த இறை தூதர் அவங்களை பார்த்தா சொல்றா, ஒமா ஊத்திட்டு இல்ல கலீலா, நபியே நீங்கள் குறைவாக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப குறைவான கல்விதான் கொடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி இவ்வளவு நிறைவான ஒரு திருமறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை நான் படிக்கின்ற பொழுது எனக்கு புரியவில்லை, அதை படித்து நான் விளங்கவில்லை, நான் இதையும் காலங்கள் இப்படிதான் கடத்த சொன்னா இந்த தியாகத்தினால கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? தியாகம் செய்யணும். எதுக்கு தியாகம் செய்யணும்? குர்ஆனை படிச்சா புரியணும் அப்படிங்கிறதுக்கான தியாகம் பண்ணணுமா இல்லையா? அதற்கான பாடங்களை எடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணணுமா இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு சொன்னா, அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை போய் தொந்தரவு பண்ணி எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுங்க, எப்படியாவது குர்ஆனை நாங்க விளங்கிடணும், குர்ஆனை அரபியில ஓதும் போதே எங்களுக்கான விளக்கங்கள் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஒரு ஆசையும் வந்தது உண்டா? இல்லையே. 20 ஆண்டுகளை கடந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை குவைத்துல. அப்படி யாராவது ஒருத்தர் குர்ஆனை எப்படியாவது விளங்கிடணும், 30 நிமிஷம் புரிஞ்சிடணும், வார்த்தைக்கு வார்த்தை புரிஞ்சு அந்த குர்ஆனை விளங்கி அல்லாஹ் பேசுறது என்னன்னு எனக்கு புரிஞ்சிடணும், அப்படி புரிய வைக்கக்கூடிய ஒரு வகுப்பை ஏற்படுத்துங்க. வகுப்பை நாங்களா ஏற்படுத்தணும். உனக்கு வேலையில ஓடி போயிரு, நீ தேவையில்லாத வேலை பார்க்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கிளாஸ்கள் என்ன செய்யுதுன்னா ஜீரோவில் நிக்குது. ஆண்கள் விஷயத்துல ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. பெண்களாவது ஒரு 3-4 பேட்ச் என்ன செஞ்சாங்க, உருவாகி 10 பேர் 12 பேர் சொல்லி ஒவ்வொரு பேட்ச்லயும் போனாங்க. 30 நிமிஷமே பொருளோடு படிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்கள் நின்று பின்னாடி தொழுகின்ற பொழுது அல்லது நாங்கள் ஓதும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எங்களுக்கு 100% புரியாட்டா கூட ஒரு 50% புரியக்கூடிய 70% புரியக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவிகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மாணவர் கூட இல்லை. ஆரம்பத்துல 2 ஜூஸ் சொல்லுவோம், அப்புறம் நீங்க 3 வருஷம் எங்களோட செலவழிச்சீங்க, நாங்க சொல்லக்கூடிய டயத்தை வாய்ப்புள்ள 28 ஜூஸை முடிச்சு நீங்க ஓரளவு அந்த குர்ஆனை வழங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைத்த வந்த அந்த ஆண்கள் எல்லாம் அப்படியே மிரண்டு விட்டாங்க. நமக்கு இது தேவையில்லாத வேலை. நம்ம இப்ப உட்கார்ந்துகிட்டு புல்லுண்டா என்ன, ஹுவாண்டா என்ன, அல்லாண்டா என்ன, அகதுண்டா என்ன, அல்லாண்டா என்ன, அசமதுண்டா என்ன, லப்புண்டா என்ன, எளிதுண்டா என்ன, எளிதுண்டா என்ன, எனக்கு என்னங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கிறமே. அப்ப இந்த குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பை எப்ப நாம உணர போறோம்? குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கருத்து எப்படி உள்வாங்க போறோம்? குர்ஆன் ஓதும் பொழுது அது புரியக்கூடியதாக எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை நாளைக்கு அல்லாஹ்வுடைய மன்றத்துல விசாரணைக்காக வரப்போகுது. இந்த குர்ஆனை கொடுத்திருந்தமே இதோடு உண்டான தொடர்புகள் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். என்னுடைய இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, சிந்திப்பதற்கு ரொம்ப லேசா இறங்கி வச்சிருக்கேன். ஃபஹல் மின் முத்தக்கிர், சிந்திப்போர் உண்டா கேட்கிறானே, வளைச்சு வளைச்சு கேட்கிறானே,
அஃபலா யததப்பருல் குர்ஆன் என்னுடைய வார்த்தை இருக்கிறதே அதை நீங்க சிந்திக்க வேண்டாமா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்ன உங்களுடைய இதயத்துல பூட்டா போட்டுக்கிறீங்க? திறக்க முடியாத அளவுக்கு பூட்டு போட்டு அந்த விலகாம இருக்கிறீங்களா? கேட்கறது ரொம்ப இதனுடைய விசாரணை மறுமையில இருக்குது இல்ல. அதனால தியாக திருநாள்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய குர்ஆனை குறைஞ்சபட்சம் என்ன செய்வோம்? விளங்க முற்படுவோம். எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. தனியா உட்கார்ந்து கூட முயற்சி பண்ணுங்க. நீங்க ஆசிரியர் படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. உங்களால சேலஞ்ச் இருக்கு, நான் எப்படியாவது ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். இதற்கு முன்னாடி வாழ்ந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். நமக்கு எல்லாமே கிடைத்தும் இன்றைக்கு அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய குர்ஆனோடு உண்டான உறவுகள் இன்னும் மேம்படாம அப்படியே மேம்போக்காகவே போயிட்டு இருக்கிறது சிறந்ததல்ல. இந்த உரை உங்களுக்கு அந்த மாற்றத்தை தரணும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றத்தை தந்து குர்ஆனோடு உண்டான அந்த ஒன்றி போகக்கூடிய குர்ஆனை பொருளோடு விளங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் அது போன்ற வாய்ப்புகளை தன்மைகளை நம் யாவருக்கும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிரார்த்தனைகளை கற்றுத்தராங்க. அந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கறத பயன்படுத்தி நமக்கு கற்றுத்தராங்க. அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, புகாரில வரக்கூடிய செய்தி, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்தஈது பிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பு தேடினார்கள். வயஅலம் உம்மத்தஹு அல்-இஸ்திஆது பிஹா. இது சமூகமும் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. ஃபகால யுஅவ்விதுல் ஹஸன் வல் ஹுசைன். ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய 2 பேர குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கல்ல, அதனால இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். வயகூலு இன்னும் சொன்னாங்க, இன்ன அபாக்குமா கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இஸ்ஹாக் இருக்காங்க பாருங்க, அவங்களும் இந்த வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறார்கள். என்ன வார்த்தை? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமா. பி கலிமாத்தில்லா. கலிமாத்துனா அல்லாஹ்வுடைய வார்த்தை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமா வ மின் குல்லி ஷைத்தானின் ஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. பொருள் சொல்ல மாட்டேன், பொருளை தேடி படிங்க. இது எல்லாமே சொன்ன ஈஸியா கிடைக்குதுல, ஒரு தேடல் இருக்கட்டுமே, அதனால விட்டாங்க. அடுத்து 2வது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. மன் நஸல மன்சிலன் சும்ம கால. ஏதாவது ஒரு இடத்துல போய் இறங்குறேன்னா, புதுசா போய் இறங்கும் போது அங்க என்ன டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஆபத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி. இங்கே கலிமாத்தில்லாஹ்னு பயன்படுத்துறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த வார்த்தையை ஓதுனா லம் யதுர்ருஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில பி மன்சிலிஹி தாலிக. அந்த இடத்தை விட்டு அவர் செல்கின்ற வரை அவருக்கு எந்த விதமான தீங்கும் நிகழாது அப்படிங்கிறார். இன்னைக்கு சர்வசாதாரண போற வழியில் என்ன செய்யற, இறங்கிட்டு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. என்ன நம்மோட 2 பேர் இருக்கா, 4 பேருக்கு என்ன பயம்? அந்த 2 பேருக்கு மேல இன்னும் 2 பேர் வந்தா பாதிப்பு தானா? அப்ப அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு. சில இடங்கள் அசம்பாவிதங்கள் நடந்து போயிருதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம கேட்கல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் வீரியத்தை சொல்லி ஒரு பாதுகாப்பு தேட சொல்றாங்க.
இதனுடைய பொருளையும் என்ன செய்யுங்க, நீங்க வந்து பாருங்க. அதே போல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஒருத்தர் வந்து தேள் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலமான வந்து அவுது கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ங்கறத ஓதுங்க. அப்படி ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. அப்ப நமக்கு இது மாதிரியான ஏதாவது ஆபத்துகள் மெசேஜ்கள் கிடைச்சிருது அல்லது ஏதாவது வந்து என்ன செய்யுது, நம்ம தட்டி விட்டு விழுந்துடுறோம் அல்லது நமக்கு வந்து அடிபடுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நாம் இந்த மாதிரியான பாதுகாப்புகள் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் அது போன்ற தீமைகளில் இருந்து நமக்கான பாதுகாப்பை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிரார்த்தனைகள் அவங்க சொல்லி தர்றாங்க. 2மே பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிவிட்டு பாதுகாப்புகளை பின்னாடி சொல்லி தர்றாங்க. அது என்னங்கிறத மனப்பாடம் பண்ணுங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளையும் ஓத சொல்லுங்க. ஓதக்கூடிய குழந்தைகளாக பேசக்கூடிய குழந்தைகளாக இருந்தா அவங்களுக்கே பயிற்சிகள் கொடுத்து அவங்களுமே அதை என்ன செய்யுங்க, ஓத சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் பேச்சுக்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, அவங்க இதை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்தா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அதை கொண்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி நாமும் நம்முடைய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகளுக்கு என்ன செய்வோம், பாதுகாப்பு தேடுவோம். இப்படியாப்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் கூடுதலான தகவலாக ஒரு பாதுகாப்பாக நமக்கு கிடைக்கிறது. எல்லாம் அல்லாஹ் இதையெல்லாம் கேட்கிறோமோ கேட்பதோடு நிறுத்தி விடாம செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம் யாவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.